எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா? எல்லாம் இருக்கு. அப்பளம் வறக்கலையா? ஏண்டி இங்க இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன், இப்ப அப்பளம் இல்லாததான் உனக்கு குறையா போச்சா? சரி சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம், பசி எடுக்குது. ஆமா நம்ம 3 பேர் தானே இருக்கோம், எதுக்கு 4 இலை போட்டு வச்சிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா இலை இருக்கு. ஆமா நான் கூட கவனிக்கல. யாருக்கு அது? உங்களுக்கா? 2 இலையில சாப்பிட போறீங்களா? ஏண்டி மொத்தம் இந்த வீட்டுல 4 மருமகளுங்க, மறந்துட்டியா? அது ஒண்ணு இல்லடி, உமா வந்து இருக்கா, அவளுக்கு தான் அந்த இலை 4வது இலை. அவ என்ன வீட்டுக்குள்ள வரல போலியே, அவ ஆட்டோ ஏறிட்டாளாம், வந்து இருக்காளாம். ஏன் வந்தோடனே போட்டா ஆவாதா? இப்பயே போட்டு வச்சா எல்லாம் ஆறப்போகுது. அது இல்ல பெரிய பொண்ணு, அவ ஆட்டோ ஏறிட்டானா ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா அவளுக்கு யார் பரிமாறுதா, நான் இப்பயே போட்டு வச்சிட்டேன். அவ வந்து அப்படியே நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பா. அப்ப சரி ஓகே வாங்க நம்ம சாப்பிடலாம். எதுக்கு வெயிட் பண்ணினே? பசிக்குது வேற. நீ சாப்பிடு, இவனை யாரு வெயிட் பண்ண சொன்னது? சாப்பிட்டு பார்த்து உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கா சொல்லு. ஏன் அதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் சாப்பிடுவீங்களோ? எப்படி இருந்தாலும் சாப்பிட தானே போறீங்க. ஏக்கா நீங்க வச்சதுல எப்படி உப்பு காரெல்லாம் கரெக்டா இல்லாம போவோம்? டேஸ்டா தான் இருக்கும். சரி சரி ரொம்ப புகழாத. சரி ராணி அக்கா சீக்கிரம் நான் செஞ்ச கறி குழம்பு முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. என்னது நீ செஞ்சியா? உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை? எப்படி இந்த வேலையை பார்த்த? அது ஒண்ணும் இல்லடி, அவ வெங்காய தக்காளி வதக்கி குத்தா, அதை தான் அவ செஞ்சதை சொல்லினுக்கா. ஏக்கோ வெங்காய தக்காளி நான் தான் வதக்கினேன், நான் தான் மசாலா இது அந்த பட்டை லவங்க எல்லாம் போட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டீங்க அவ்வளவுதானே. அதுக்குள்ள நீங்க சமைச்சது ஆயிடுமா? நான் தானே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வதக்கினேன். சிக்கன் நான் தான் கழுவுனேன், சிக்கன் நான் தான் போட்டு வதக்கினேன். நீங்க வெறும் உப்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கீங்க. அதுக்குள்ள நீங்க செஞ்சது எப்படி ஆகும்? சரிம்மா சரி, நீ செஞ்சதாவே வச்சுக்கலாம் விடு. நீங்க சொன்னாலும் அது நான் செஞ்சதுதான். யாருன்னா இப்ப சண்டை போட்டுன்னு இருங்க, நான் சாப்பிட போறேன். சாப்பிடு சாப்பிடு. வந்துட்டா மகாராணி. வீட்டுல ஒரு வேலை செய்யலனாலும் பேக் எடுத்து சிங்கு எப்படி போயிட்டு ஊர் சுத்திட்டு வராப்ப. ஏன் இந்த வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டியான்னு கேட்டா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அதுக்கு எனக்கு டயர்டா இருக்கு, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, ஒரு சீன் ஒன்று போட ஆரம்பிச்சிருவா. யாரும் இந்த வீட்டுல இருக்கவங்க வேலையே செய்யாத மாதிரி இவன் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி. நல்ல வேலை அவங்க கண்ணில் படாம தப்பிச்சு வந்துட்டோம். ஐயா ரவி வா வா. என்னம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் சாப்பிட்டேன்பா, நீ வா சாப்பிடு, வா உட்காரு. இதோ கை கால் மூஞ்சில கழுவிட்டு வந்துடுறமா. சரிப்பா போ கழுவிட்டு வா. சுடு தோசை சுட்டு வைக்க சொல்றேன். உனக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமாப்பா? ஏதோ ஒன்று நல்லதா செஞ்சு வைக்க சொல்லுமா. சரி நான் சொல்றேன், நீ போயிட்டு வா போ. என் பையனை 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். எப்போ பார்த்தாலும் வேலைன்னு வெளியூர்ல போய் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்றான். எனக்காவது வீட்டு சாப்பாடு சாப்பிட்டான். என்னக்கா எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டீங்களா? வா உனக்கு தான் அந்த இலை போட்டு வச்சுக்கோ, உட்காரு அப்படியே. எனக்கு தான் நான் உட்காரு. என்ன ராணிக்கா உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு போல ஊர்ல இருந்து? அவர் இன்னும் வரலையே. இப்பதான் குரல் கேட்டது ஹாலில் கிளவி கிட்ட உட்காந்து பேசியிருந்த மாதிரி. வந்துட்டானா? 2 நாள் நிம்மதியா இருந்தேன், வந்துட்டான். இனிமே உங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். சரி சாப்பிடுங்க. அவருக்கு வேற தோசை சுட்டு கொடுக்கணும்ல, நீ சாப்பிடு சீக்கிரம். நீங்க வேறக்கா தோசை வச்சா இட்லி வேணும்னு கேட்பான், இட்லி வச்சா தோசை வேணும்னு கேட்பான், தக்காளி சட்னி வச்சா கார சட்னி வேணும்னு கேட்பான். மாத்தி கேட்டுப்பா. அவங்ககிட்ட ஒரே போராட்டம் தான் சோறு போடுறதுக்குள்ள. சரி மடமடன் சாப்பிடாதான் இத்தனை பேர் இருக்கோம்ல, செஞ்சிடலாம் விடு. பாருங்க இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு மதியம் சாப்பாடு நைட்டு உட்காந்து சாப்பிட்டுன்னுக்குறோம். வேற என்னடி பண்றது, வேலை அவ்வளோ வேலை இருக்கு. சரி எல்லாம் சாப்பிடுங்க, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ என்ன பெரிய பொண்ணு தனியாக அதை யோசிச்சுக்க? அது ஒன்றும் இல்லை உமா, காலையில் மாமியார் என்ன திச்சுல, அதை பற்றி யோசிச்சு நிற்கேன். எது மாமியார் கழிவு ஒன்று திட்டுச்சா? ஆமாம் உனக்கு வேறு தெரியாதுல்ல, நீ வேலைக்கு போயிட்டல, அது ஒரு பெரிய கதை. என்னாச்சு சொல்லு. அப்படி என்ன பண்ணாங்க உனக்கு காலையில்? எனக்கு காஃபி போட்டு தர சொன்னாங்கன்னு எடுத்துன்னு போய் குத்தேன். அந்த காஃபி நல்லா இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிச்சுன்னு. எப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசுனாங்க தெரியுமா? இந்த காஃபி நல்லா இல்லைன்னா சரி நல்லா இல்லை, வேறு காஃபி போட்டு எடுத்துன்னு வா, இல்லை லட்சுமிக்கிட்டே ராணிக்கிட்டே போட சொல்லு அப்படி சொல்லியிருந்தா கூட நான் வந்து போட்டு எடுத்துன்னு வந்து குத்துருப்பேன் திரும்ப. அதை விட்டு லபோ திபோன்னு எப்படியோ கத்துச்சு. இந்த வீட்டில் அப்படிதான் பெரிய பொண்ணு, யாருக்கும் மனசாட்சின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. காலையில் நானே காஃபி போட்டு கொடுத்துருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இல்லைன்னா பெரிய பொண்ணு மாமியார் திட்டி இருக்க மாட்டாங்களா? காலையில் அவள் இவ்வளோ நேரம் வருத்தப்பட்டு உட்காந்துருக்க மாட்டா. அவங்க அப்படிதான் தெரிஞ்ச கதை தானே. அவங்க எப்போதான் யாரதான் குறை சொல்லாமல் இருந்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க யாருன்னா பாராட்டினாதான் அதிசயம். சரி அதெல்லாம் விடுங்க, சாப்பிடலாம் முதல்ல. என்ன ரெடி பண்ணி நிற்கீங்க? எத்தனை வாங்க டிஃபனு? சாப்பிட உட்காந்து எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த வந்துட்டோம் அத்தை. அக்கா நான் இந்த இட்லி எடுத்துன்னு போகிறேன், நீங்கள் சட்னி எடுத்துன்னு வாங்க. சரி போ எடுத்துன்னு வரேன். பெரிய பொண்ணு அந்த தோசை கடாயை மட்டும் கொஞ்சம் கேஸில் போட்டு விட, அந்த வந்துடுறேன் நான் என்ன தோசை சுடுவாக்கா? ஐயோ இப்போ அதெல்லாம் ஒன்றும் நீ பண்ண வேணாம், அமைதியா இரு. தோசை கடை மட்டும் சுட பண்ணு. சரி அப்படி இந்த பாலையும் பார்த்துக்கோ, பொங்கிட போகுது. ஏண்டி கூப்பிட்டா ஒரு குரலுக்கு வந்து நிற்க மாட்டீங்களா? எவ்வளோ நேரமாக கூப்பிட்றோம். இந்த இதே வாங்க எங்க அங்கே மிக்ஸி ஓடின்னு தான் அந்த சத்தத்தில் ஒன்றுமே கேட்கல. எல்லாம் ஒன்றே குரல் கொடுத்துருப்போமே. கேட்காது உன் காது கேட்காது. போய் சுட தோசை சுட்டு எடுத்துனாங்க. உங்களுக்கு அத்தை நீங்கள் தான் சாப்பிட்டீங்களே ஏற்கனவே, மறந்துட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாதா? சொல்கிற வேலையை மட்டும் செய்யுது, எது தேர்த்து பேசாத. அமைதியா இருடி. என் பிள்ளைக்கு 2 தோசை சுட்டு எடுத்துன்னு வந்து வைங்க. மதியம் வச்சு கறி குழம்பு இருக்குல்ல, அதையே கொஞ்சம் எடுத்துன்னு வந்து ஊற்று. யாருக்கு உள்ளே பூட்டி வச்சிருக்கீங்க? நீங்கள் தனியாக சாப்பிட்றதுக்கா? அதெல்லாம் இல்லாத எடுத்துன்னு வரேன். இதுங்க மூஞ்சிக்கு தோசை இல்லாதான் அடுத்து. வா போலாம். வேற என்ன வேணுமாப்பா? ஒரு ஆம்லேட் போட சொல்லவா? என்னப்பா ஆச்சு துப்புறேன்? யார் சட்னி செஞ்சது? ஏன் பண்ணாச்சு? சட்னில ஒரே உப்புமா. இப்போ இது எப்படி நான் சாப்பிடுறது?
ஏண்டி அறிவு கெட்டலுங்களா? சமைக்கும் போது பார்த்து சமைக்க மாட்டீங்களா? சரி இருப்பா நீ கோவப்படாத. கறி குழம்பு இருக்கு, நீ அதை சாப்பிடு. இது வேணா வச்சிரு. என்ன சத்தையே ஒரே சத்தமா இருக்கீங்க? ஏண்டி சட்னியில் ஒரு உப்பு காரம் கூட ஒழுங்கா பார்த்து அரைக்க மாட்டீங்க? சட்னியில் ஒரே உப்பா எப்படி சாப்பிடுவாங்க இப்போ? அத்தை சட்னியில் உப்பு கரெக்டாக தான் இருக்கு, சாப்பிட்றவங்க வாய் தான் சரியில்லை. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான். ஒரு சட்னியை ஒழுங்கா வைக்க வக்கு இல்ல, வாயை பாரு நல்லா. இங்க பாருங்க, நான் ஒழுங்கா தான் செஞ்சிருக்கேன். நீங்க சும்மா குறை சொல்லணும்னு சொல்லாதீங்க. ஏய் என்னடி உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சா? ஒரு ஆம்பளை பேசும்போது கூட கூட எதிர்த்து பேசின்னு இருக்க. அப்புறம் என்னடி ஒரு ஆம்பளைக்கு மரியாதை? வாயை மூடிட்டு நில்லு. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி நடந்தது அவ்வளவுதான் உனக்கு. அப்புறம் இந்த மாதிரி பேசினா இருக்க மாட்டேன். ஆமா, இவர் பெரிய அப்படியே சண்டியரு. இவர் கத்துனோடனே நம்ம பயந்துருவோம். வேற வேலை இல்லை இதுங்களுக்கு. என்னடி அங்க ஒரே சத்தம்? அது ஒண்ணும் இல்லக்கா, வழக்கம் போலதான். சட்னியில உப்பு அதிகமா இருக்குது, இது அதிகமா இருக்கு, காரம் அதிகமா இருக்குன்னு ஒரே சண்டை. அவன் அமைதியா சாப்பிட்டாதான் இந்த உலகம் அழிஞ்சிடுமே. நான் சட்னியில் உப்பு கரெக்டாக தானே போட்டேன். என்னடி சொல்ற? நீ வேற போட்டியா? நீங்கள் வேற போட்டிங்களா? சோலி முடிஞ்சது போ. ஏண்டி நான் தான் உப்பு போட்டு வச்சிருந்தேனே, நீ டேஸ்ட் பார்த்துட்டு போட மாட்டேன்? அப்படியே மிக்சியில் ஜாரோட இருந்தது. சரி உப்பு போட்டிருக்க மாட்டீங்க போல, இன்னும் மாத்தலையா அதை கிண்ணத்தில் சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். ஏண்டி நாங்களாம் சட்னி அரைக்கும் போது அதுலயே உப்பு போட்டுருவோண்டி. உப்பு போட்டு தாண்டி அரைப்போம். இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டு கிண்ணத்தில் மாற்றி வச்சேன். ஐயோ ஐயோ, இனிமே எதனா பண்றதா இருந்தா கேட்டு பண்ணுடி. நல்ல வேலை தூக்கி மூஞ்சில ஊத்தாம போனானே. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கீங்க. இன்னும் 2 கல் உப்பு சேர்த்து போட்டிருந்தோன்னா நேரம் உங்கள் தலையில் ஊற்றிருப்பாரு. அப்புறம் என்ன பண்ண? வேற குழம்பு எடுத்துன்னு போய் குடுத்துட்டியா? ஆமாக்கா, சிக்கன் குழம்பு இருந்ததுல, அதை எடுத்துன்னு போய் குடுத்துட்டேன். அதை தான் ஊற்றி சாப்பிட்டுருக்கான். சரி சரி விடு, நல்ல வேலை சிக்கன் குழம்பு இருந்தாலும் தப்பிச்சோம். சரி நம்ம போய் தூங்கலாமா? பசங்களுக்கு பால் எடுத்துன்னு போய் கொடு. உமா கூட பால் கேட்டா, அவளுக்கும் பால் கொடுத்துடலாம். காசி வச்சிருக்கேன் பாரு, எனக்கு ஒரே கால் வலிக்குது. நான் போய் தைலம் தேய்ச்சிட்டு படுக்கிறேன். சரிக்கா, நான் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன், நீங்கள் போய் படுங்க போங்க. சரி அக்கா, நாளைக்கு என்ன சமைக்கணும்? அதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நான் ரெடி பண்ணி வைப்பேன். காயெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். நாளைக்கு என்ன சமைக்கிறது? சாம்பார் செஞ்சிடலாமா? கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சிடலாம். காலையிலேயே சாம்பார் வச்சிட்டோன்னா அது அப்படியே 3 வேளைக்கு ஓட்டிக்கலாம். 3 வேளைக்குலாம் வராது, 2 வேளைக்கு வச்சு ஓட்டிக்கலாம். காலையில் இட்லி தோசைக்கும் அதே கொடுத்து விட்டுலாம்ல. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டின்னு போயிடுங்க காலையிலேயே செஞ்சு வச்சிட்டோன்னா. சரி சாம்பார் தொட்டுக்க. சாம்பாருக்கு தொட்டுக்க வேற என்ன? உருளைக்கிழங்கு தான், உருளைக்கிழங்கு செஞ்சிடலாம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிகிற வேலை. இன்னும் அப்புறம் இழுத்து போட்டு இந்த கூட்டு பொரியெல்லாம் செஞ்சு உட்காந்துருந்தோன்னா அவ்வளோதான். வேற வேலை எதுவும் நடக்காது. நாளைக்கு வேறு துணி யாரும் துவைக்க சொல்லியிருக்கேன் அந்த மாமியார் கிளவி. ஆமாம், என்கிட்ட கூட சொல்லிச்சு வீடெல்லாம் ஒற்றை அடை பெருக்குன்னு. வீடு ஃபுல்லாக தொட, இவ்வளோ வேலை விட்டுருக்கு. நாளைக்கு இதெல்லாம் செய்யணும். இங்கே நின்று பேசியிருந்தாலும் இங்கே தூங்கத்துக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைம் கூட இங்கே முடிஞ்சிடும். ஐயோ ஆமாம் போய் படுங்க போங்க. காலைல வேலை காலைல பார்த்துக்கலாம். சரி பால் மறக்காம எடுத்து போய் குத்துரு உமாக்கும். பசங்களை தூங்கிட்டாங்களா? இல்லைக்கா, அவங்களும் ஹோம்ஒர்க் எழுதின்னு இருக்காங்க. இன்னும் முடியலையா? எப்போ பார்த்தாலும் எழுதி நிற்கிறதே ஒரு வேலை அதுங்களுக்கு. ஆனால் மார்க் மட்டும் நிறைய எடுக்க மாட்டேங்குதுங்க, ஆவரேஜாக தான் எடுக்குதுங்க. ஸ்கூல்லலாம் அப்படிதான்க்கா, எழுதுதான்க்கா நிறைய வேலை தருவாங்க. அசைன்மெண்ட்டு, ரைட்டிங், ஹோம்ஒர்க்கு இதே தான் இருக்கும், ப்ராஜெக்ட்டு. அதுங்க 1 மணி வரையும் எழுதுங்க விட்டா. நம்ம போய் தூங்கலாம், நம்மளால முடிச்சு நிற்க முடியாதுமா. அதுங்க எப்போ எழுதி தூங்கட்டும். பால் மட்டும் எடுத்து போய் குத்துருங்க. சரி சரி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க.